சண்டே மார்னிங் காலையில் நல்ல ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு அப்படியே டேயை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு சண்டே மட்டும் என்னன்னு தெரியல, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நிறையா வேலைகள் செய்யணும் அப்படின்னு தோணும். ஸோ சீரக தண்ணியை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே மோட்டார் போட்டு நிறைய துணிகள் வந்து துவைக்க வேண்டியது இருந்தது. அதை எல்லாத்தையும் மிஷினில் போட்டுட்டு பார்த்தா மித்தும் எழுந்திரிச்சு வந்துட்டான். முந்தின நாள் அவன் தூங்கும் போது மணி 1. காலையில் லேட்டாக எழுந்திரிப்பான்னு நினச்சேன், ஆனால் சார் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. அம்மா மாவு நிறைய ஆட்டி வச்சுட்டாங்க. இட்லி தோசை அவ்வளோவா எடுத்துக்க மாட்டோம், மோஸ்ட்லி பாப்பா எடுத்துக்க மாட்டா. ஸோ 2 நாளாக பார்த்தீங்கன்னா மாவு தீரணும் அப்படின்னு இட்லியாக சுட்டுட்ருக்கோம். ஸோ அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி அப்புறம் சிக்கன் கிரேவி இருந்தது, அது சூடு பண்ணியாச்சு. ஹரிஷ்மிதா பிரேக்ஃபாஸ்ட் வேண்டான்ட்டா. ஸோ அவளுக்கு தர்பூசணி பழ ஜூஸ் போட்டுட்டு அதோட தோலெல்லாம் இப்படியே போட்டோம்னா கம்போஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு பின்னில் போட்டு செட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். எனக்கு 8:15 அப்படிங்கும்போது அன்னைக்கு சண்டே மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. கையோட எல்லா செடிகளுக்கும் தண்ணியும் ஊற்றி விட்டாச்சு.